ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். தன்மை சொல்லணும்னு நினைச்சேன். இது புது அபார்ட்மெண்ட்ல ஃப்ளோர்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு, பார்த்து போ. என்ன ஏதாவது ஒண்ணுனா உடனே கூப்பிடு. சரி சந்துரு. தன்மை 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 என்னாச்சு? தன்மை என்ன சத்தம் அது? தன்மை சத்தம் மாதிரி தான் இருந்துச்சு. தன்மை தன்மையா? அம்மா அம்மா சந்துரு சீக்கிரம் வாங்க சந்துரு, என்னால முடியல அம்மா. ஐயோ தன்மை தன்மை என்னாச்சுமா? ஐயோ ரத்தம். தன்மை சந்துரு என்னாச்சு? ஐயோ தன்மை 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 என்னமாச்சு? ஐயோ கடவுளே, தன்மை வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாளா? என்னாச்சுன்னு தெரியலையே. தன்மை பாருமா. தன்மை பிளட், என்ன இவ்வளவு பிளட் போயிருக்கு? ஐயோ குழந்தைங்க. தன்மை இந்திரன் இந்திரன் அம்மாவை பாருங்க. தன்மைங்க பாருமா, என்ன மறைச்சு விடுங்க. சந்திரன் பாச்சு எந்திரி. தன்மை என்னப்பா சந்திரு, நல்லா தானப்பா ரூம்ல இருந்தீங்க, திடீர்னு என்ன பாச்சு? அவ்வளவு நிறைய கூட நம்ம இருந்தா பாத்ரூம்க்கு போறேன்னு சொன்னா. அப்பதான் சொன்னேன், புது வீடு, பாத்ரூம் டைல்ஸ்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, பார்த்து போன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா. அப்புறம் போய் பாக்குறேன், இப்படி அம்மா கெடுக்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தன்மை எந்திரி தன்மை. ஒன்றும் இல்லப்பா, தன்மை கொண்டா இருக்காது, நீ கொஞ்சம் தைரியமா இரு. சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, யாராவது கூப்பிடுங்கப்பா. சந்திரன் ப்ரோ. தம்பி தம்பி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களாப்பா? தம்பி என் பொண்ணை காப்பாத்துங்கப்பா, அவளுக்கு ரொம்ப ரத்தம் போய்கிட்டே இருக்குப்பா, ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டோம், வந்துட்டு இருக்காங்க. நம்ம கீழே கூட்டிட்டு போகணும். நான் தூக்கவா? சீக்கிரம் தூக்குப்பா, பயமா இருக்கு. இவன் வேற அப்படியே உட்காந்தே இருக்கான் சில மாதிரி, அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. நீயே தூக்கிட்டு பாப்பா. நிம்மதி. இந்திரன் எங்கம்மா? இந்திரன் வெளியே போயிருக்காமா, ஃபோன் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லியிருக்கா. சந்திர ப்ரோ, ஒன்றும் இல்லை, அழாம வாங்க, நான் கீழே போறேன். என் தன்மை தன்மை. நிம்மதி, சந்திரவை கூட்டிட்டு வா, நான் போறேன். சரிண்ண. மாமா வாங்க போலாம். ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரவே பயமா இருக்கு நிம்மதி, ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா ஒன்றும் ஆகாது, நம்புங்க. அக்காக்கெல்லாம் நல்லதாவே நடக்கும், வாங்க போலாம். நீங்க தைரியமா இருந்து தன்மை கூட இருந்தாதான் அவ்வளவு தைரியமா இருப்பா. நீங்களும் அப்படி அழுதுகிட்டே இருக்கலாமா? வாங்க மாமா. வரேன் வரேன். ஒரு நிமிஷம், தன்மையோட ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு எடுத்து கொடுங்க, அதெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும். பீரோக்குள்ள இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். போங்க. தன்மைக்கு இவ்ளோ பிளட் வந்திருக்கேன், அப்போ என்ன இருக்கும்? குழந்தைங்க 2 பேரும், தன்மை, இவங்க 3 பேருக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. நல்லபடியா தன்மை குழந்தையெல்லாம் பெத்தெடுத்துட்டு வீட்டுக்கு வரணும். கடவுளே. இதழ் ஊஞ்சல்லாம் போகணும்னா அம்மாவை கூப்பிடணும், அம்மா பிடிச்சிட்டு தான் நீ உட்காரணும். நீ பாட்டுக்கு உட்காந்துடாத என்ன? அம்மா இங்கே தான் உட்காந்துருப்பேன், ஏதாவதுன்னா என்ன கூப்பிடுன்னு. சரி போய் விளையாடு. கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இப்போ டைம் 4:30, எப்படியும் ஓபியில் தான் இருப்பாரு. சரி, அவர் எதுக்கு ஃபோன் பண்ணி இப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, ஓபி முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுவோம். ஹே ஐபல், என்ன இங்க நிக்கிற? இதழுக்கு இது ரொம்ப புது இடம்லக்கா, போர் அடிக்கிற மாதிரி எடுத்திருக்கும் போல, அதான் கீழே பார்க்கு கூட்டிட்டு வந்தேன். நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கா. ஓ, பெட்டல் சர்க்கஸ் விட்டுட்டு இருக்கா? சரி சரி, விடட்டும். அப்புறம் ஐபல், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அப்புறம் டாக்டரும் நர்ஸும் ஒன்று சேர்ந்துருவீங்க. என்ன ஒரே ஜாலி தானே? ஐயோ, உங்க கண்ணுக்கு நாங்க சேர்றது, எங்க கல்யாணம் இது மட்டும் தான் தெரியுது. ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு பா, முடியல. என்ன இது மாதிரி எல்லாம் போராடி சேர்ந்தா தானே நாளைக்கு வாழ்க்கை வரலாறு பேசும், கல்வெட்டெல்லாம் எழுதி வைக்கலாம். அதுக்காக தான். அட போங்கக்கா, அதுக்கு என்ன என் கதையா கிடைக்கணும்? நீங்கெல்லாம் பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா வெட்டியாவே சுத்திட்டு இருக்கீங்கன்னு. என் கஷ்டம் என்னோட. சரி அதை விடு, என்ன சொல்றாரு உங்க டாக்டரு? அவரா? அவர் பொண்ணு என்ன எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றாராமா. இன்னும் ஒரு 3 daysல வரேன்னு சொல்லியிருக்காரு. பாரு,
உனக்கு புருஷன் ஆக போறவரு உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லி எவ்வளவு ஃபீலிங்கா பேசியிருக்காரு. ஆனா எனக்கு புருஷன் ஒண்ணு இருக்கு, அது எந்த மூலையில எங்க கணக்குனே தெரியல. நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், எங்க போறேன், எங்க வரேன்னு எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. நானும் ஜாலியா சுத்துவேன், அவரும் ஜாலியா சுத்துவாரு. ஆளுக்கு ஜாலியா இருக்கிறது பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாமே. கண்மணி, அங்க போறது ராஜானன் தானே? இவர் எதுக்கு நிம்மதியோட அக்கா தன்மையை தூக்கிட்டு போறாரு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஆமா, தன்மை அக்கா தான். ஏன் மாமா இப்படி தூக்கிட்டு போறாரு? பின்னாடி தன்மை அக்காவோட அம்மா அவங்க மாமியார்லாம் அழுத்துட்டே போறாங்க. ஒருவேளை டெலிவரி பெயின் எதுவும் வந்திருக்குமோ? இருக்கலாம். ட்வின்ஸ்னு வேற சொன்னாங்களே. சரி வா போய் பாப்போம். நீங்க போங்கக்கா, நான் இதெல்லாம் கூட்டிட்டு வரேன். இமீடியட்டா ஸ்கேன் அரேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. இவங்களோட பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த பிளட் பேங்க்ல பிளட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். அப்புறம் சந்தோஷ் டாக்டரையும் கூப்பிட்டேன்னு சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். தன்மைக்கு இவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கு, ட்வின் பேபிஸ் வேற. என்ன பண்றது? ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எல்லாம் நல்லா தான் நடக்கணும். தன்மைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பிள்ளைக்கு ஒரு வளகாப்பு போட்டு கூட அழகு பார்க்கல, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வளகாப்பு போடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு நல்லபடியா வரணும் கடவுளே. சந்துரு. ஜெசி தன்மை எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்லையா? ஏதாவது சொல்லுங்க ஜெசி. சந்துரு, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. தன்மை விழும்போது யாராவது கூட இருந்தீங்களா? யாருமே இல்லை. சரி, ஓகே. நீங்கள் அவங்கள தூக்க போகும்போது அவங்க மல்லாக்க விழுந்திருந்தாங்களா இல்லை நார்மலாக விழுந்திருந்தாங்களா? மல்லாக்குன்னா வயிறு ஏதோ அடிபட்டிருக்கான்னு கேட்டேன். நான் பார்க்கும்போது இப்படி கீழே உட்காந்துருக்கிற பொசிஷன்ல தான் இருந்தான். அப்படியே அந்த சைடே விழுந்துட்டான். வயிறெல்லாம் அடிப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா அங்கே நிறைய பிளட் இருந்தது ஜெசி. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இல்லை, பிளட் ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். மற்றபடி வயிறெல்லாம் எதுவும் அடிப்படல? இல்லை. அம்மாடி, என் பொண்ணு எப்படிமா இருக்கா? ஏதாவது சொல்லுமா? அம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேனில் தான் குழந்தையோட பொசிஷன், அவங்களோட மூமெண்ட் எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். அப்புறம் தன்மைக்கு எல்லாமே பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிருக்கு. குழந்தையோட பொசிஷனை பொறுத்து நாங்கள் சி செக்ஷன் பண்ணாலும் பண்ணுவோம். ஆனால் சி செக்ஷன் பண்ணால் அப்பயும் பிளட் கொஞ்சம் லாஸ் ஆகும். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா தன்மையோட பாடி ரொம்ப வீக் ஆகிடும். அதுக்கு என்னமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிளட் பேங்க்ல இருந்து அவங்களோட பிளட் குரூப் ஏற்ற மாதிரி பிளட் எடுத்து அவங்க உடம்புல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சி செக்ஷனே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ, என் பொண்ணுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. அவளோட பிளட் குரூப் இங்க யாருக்குமே இல்லையே. எம்மாடி, உங்களோட ஹாஸ்பிட்டல்ல பிளட் பேங்க்லாம் பிளட் இருக்காமா? பிளட் குரூப்காக தான் டெஸ்டிங் அனுப்பியிருக்கேன். அவங்களோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்க. தன்மையோட பிளட் குரூப் பி நெகட்டிவ்மா. எங்க யாருக்குமே அந்த பிளட் குரூப் இல்லை. பி நெகட்டிவா? ஆமாம்மா, ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சே. சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் எதுக்கும் ஒரு வாட்டி பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் பயப்படாமல் இருங்க. அப்புறம் எல்லாருமே இங்கே கூட்டமாக நிற்காதீங்க, கொஞ்சம் அந்த சைடு போய் உட்காருங்க. நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தன்மை எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான். சந்திர இந்திரன் மாதிரி அவ்வளோ எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் போய் அங்கே உட்காருங்க. நான் என்னென்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஜெசி ப்ளீஸ், நான் மட்டும் இங்கே நிற்கிறேனே. சரி சந்துரு, நில்லுங்க. சந்திரன் ப்ரோ, டாக்டர் எதுவும் சொன்னாங்களா ப்ரோ? தன்மைக்கு ஸ்கேன் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆனால் நிறைய ரத்தம் லாஸ் ஆகிருக்கும். அதனால சி செக்ஷன் பண்ணுறதா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகும். அதுக்கு பிளட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிளட்டுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு பி நெகட்டிவா, அதனால அந்த பிளட்டு கொஞ்சம் ரேராக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடது ஏபி நெகட்டிவ். நான் பிளட் கொடுக்கலாமா? ஏபி நெகட்டிவ் பி நெகட்டிவ்க்கு பிளட் கொடுக்கலாமான்னு கேளுங்க. அப்படியா? டாக்டர் கிட்ட கேட்குறேன் ப்ரோ. நிம்மதி, அழாதடி. அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க சீக்கிரமாகவே சரியாயிடுவாங்க. கண்டிப்பாக பாரு, ட்வின்ஸ் 2 குழந்தைங்களும் அழகாக நம்ம வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. நீ ஃபீல் பண்ணாத. இல்லடி, நான் நார்மலாக பார்த்துருந்தா கூட பயந்துருக்க மாட்டேன்டி. அவளை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அவ்வளோ பிளட் இருந்துச்சுடி. ப்ரெக்னன்சி டைமில் பிளட் வந்தால் என்னடி அர்த்தம்? எனக்கு அது தாண்டி பயமாக இருக்கு. நிம்மதியக்கா, கண்டதெல்லாம் நினச்சிட்டு பயப்படாதீங்கக்கா. விழுந்த வேகத்துக்கு லைட்டாக பிளட் வந்திருக்கும். மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நல்லா தைரியமாக இருந்து அக்காவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தா தானே அவங்களும் தைரியமாக இருப்பாங்க. தன்மையை பார்க்கறதுக்கு கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குதுடி. அவ்வளோ பயமாக இருக்கு. அங்கே பக்கத்தில் நின்று போய் பார்க்க கூட முடியல என்னால். நீ பார்க்க வேண்டாம், நீ இங்கே இரு. பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் உனக்கு டென்ஷன் ஆகும். இவளுக்கு மட்டும் ஏன்டி இப்படிலாம் நடக்குது? கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாமே பிரச்சனை தான். பாவண்டி தன்மை. அக்கா,
ஒருத்தவங்க தொடர்ந்து கஷ்டத்தையே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க கொஞ்ச நாள்ல நல்ல சந்தோஷமா லைஃப் லாங் இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்படி நினைச்சுக்கோங்கக்கா. நீங்க அதே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீ சொன்ன மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்டி. அவ இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும். பாவம் அவ. சொல்லுங்க சந்துரு, கூப்பிட்டீங்களா? ஜெசி, இவர் இருக்கார்ல, இவர் என்னோட ஃப்ரெண்டு தான். இவருக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பா. இவரால பிளட் கொடுக்க முடியுமா? ஏபி நெகட்டிவா? உங்க பிளட் குரூப்பே ரொம்ப ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சே. சரி, ஓகே. ஏபி நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓகே, மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயாவது பிளட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா டாக்டர், ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தீங்களா? என்னாச்சு ஜெசி? சந்துரு, இன்கேஸ் தன்மையோட பிளட் குரூப் இவரோட பிளட் குரூப்க்கு மேட்ச் ஆனாலும் நம்மளால ஏற்ற முடியாது. ஏன்? ரூல்ஸ் படி ஒருத்தவங்களோட உடம்புல இருந்து பிளட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க பிளட்டே கொடுக்கக்கூடாது. ஆனால் இவங்க 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பிளட் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. ப்ரோ, நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ. 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தீங்களா? ஆமா ப்ரோ, நம்ம ஆதித்யாவோட ஒய்ஃப் நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் தான் பிளட் கொடுத்தேன். அப்போ 4 மாசம் தான் ஆச்சு. ஜெசி, சந்துரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் எல்லாரும் விசிட்டர்ஸ் ரூமில் தயவு செஞ்சு உட்காருங்க. நான் தன்மையோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தம்பி. சார் சொல்லுங்க சார். சந்துருவை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. நாங்கெல்லாம் அங்க இருக்கோம். டாக்டர் தான் இத்தனை வாட்டி சொல்லிட்டாங்கல்ல. எங்க மருமகளும் எங்க பேர பிள்ளை 2 பேரும் நல்லா இருந்தா போதும். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போய் உட்காருங்க. சரிப்பா, எல்லாரும் அங்க வாங்க. டாக்டர் தான் இத்தனை வாட்டி சொல்றாங்கல்ல, போய் உட்காருவோம். சரி சந்துரு, நான் ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி ஜெசி. ஐயோ கார்த்திக், சீக்கிரமா ஃபோன் எடுங்க, ஒரு எமர்ஜென்சி. குல்ஃபி கூப்பிடுறா? ஓய் குல்ஃபி, என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசுன, அதுக்குள்ள உன் பாபா கிட்ட பேசாம இருக்க முடியலையோ? ஐயோ கார்த்திக், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன எமர்ஜென்சி. கண்மணி, என்னம்மா சொல்லு, என்னாச்சு? கார்த்திக், தன்மை அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பாத்ரூம்ல வழுக்கி விட்டு விழுந்துட்டாங்க கார்த்திக். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபில ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? என்ன கண்மணி சொல்ற? வழுக்கி விட்டு விழுந்துட்டாங்களா? ஆமா கார்த்திக், பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வேற பி நெகட்டிவ் பிளட் குரூப்பா, ரொம்ப ரேரா தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாமேன்னு கேட்டேன். இப்போதான் ரோஜா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் வேற ஹாஸ்பிட்டல் போல. இதழ் வீட்டில் தானே இருக்கா. இதழ் குட்டிய பார்க்ல விளையாட வச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ராஜா மாமா தன்மை அக்காவை தூக்கிட்டு போனாரு. அப்போ கேட்டப்போதான் சொன்னாங்க கீழே வழுக்கி விட்டு விழுந்துட்டாங்கன்னு. இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்காக ரோஜாக்கு கால் பண்ணேன். ரோஜா தான் சொன்னா, இதழ் குட்டி இருக்கனால நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அவளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. ஒரு மாதிரி பயமா இருக்கு கார்த்திக், சொல்லுங்க, ஏதாவது ஆயிடுமா? இல்ல கண்மணி, அவங்க எப்படி விழுந்தாங்க, என்ன பொசிஷன்ல விழுந்தாங்க, எதனால பிளட் வந்துச்சு, பேபியோட மூமெண்ட்ஸ்லாம் சரியா இருக்கான்னு எல்லாத்தையுமே ஸ்கேன்ல செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்ல முடியும். ஆமா, என்ன பிளட் குரூப் சொன்ன? பி நெகட்டிவ் கார்த்திக். ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பிளட் குரூப். அந்த பிளட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சென்னையில் நான் சொல்லி வைக்கிறேன். அம்மா, எந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் ஏதாவது இருந்தால் சென்ட் பண்ணு, நான் அங்கே கொடுத்து விட சொல்கிறேன். அப்புறம் அங்கேயும் பிளட் கிடச்சிருச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே கார்த்திக். அப்புறம் எந்த டாக்டர் அட்டென்ட் பண்ணுறாங்க, எனக்கு சென்னையில் நிறைய கைனகாலஜிஸ்ட் தெரியும். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே கேட்க சொல்லு. சரி, நீ வை. ராஜா அப்புறம் அங்கே தானே இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரி கார்த்திக், மாமா கிட்ட பேசிக்கோங்க. அப்புறம் நீ எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான், பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ பாப்பா பார்த்துட்டு வீட்டில் பத்திரமா இரு. ஓகே கார்த்திக். சந்தோஷ், ஐ நீட் யூ ஹெல்ப். எங்க ஆல் ஓகேவான்னு பாருங்க. எஸ் ஜெசி, பட் கீழே விழுந்த அதிர்ச்சியில் எனக்கு என்னவோ 2 பேபியில் ஒரு பேபி மூமெண்டே இல்லாத மாதிரி இருக்கு. No, see the movements of the babies. The 2 babies are totally fine. இஸ் இட்? கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுங்க பாப்போம். Yeah, Santosh, you're right. ஒரு பேபிக்கு மட்டும்தான் நல்ல மூமெண்ட் இருக்கு. சந்தோஷ், இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இமீடியட்டா பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து ஒரு குழந்தையாவது சி செக்ஷன் மூலமா வெளியே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு குழந்தை எடுக்க முடியும். சீக்கிரம் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க ஜெசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிளட் பேங்க்லயே பி நெகட்டிவ் இல்ல, வேற பிளட் பேங்க்ல தான் அப்ரோச் பண்ணணும். நான் சில பிளட் பேங்க்ஸை காண்டாக்ட் பண்ணேன், செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், நம்மளுக்கு டைம் இல்லை. ஒரு குழந்தையோட மூமெண்ட் தான் நல்லா இருக்கு, பாத்தீங்கல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்களும் அவங்க சைட்ல இருந்து தேடுவாங்க. ஓகே சந்தோஷ். சந்துரு, ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கீங்க, ப்ளீஸ் அழாதீங்க. இப்போ ஜெசி டாக்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி மட்டும் அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோடி புண்ணியம் ராஜா ப்ரோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தன்மைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, 2 குழந்தைங்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க. சந்துரு. ஜெசி, தன்மை எப்படி இருக்கா? குழந்தைங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா? ஜெசி சொல்லுங்க.
ஸ்கேனில் பார்த்துட்டோம் சந்துரு. தன்மை நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு பல்ஸ் ரேட் எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைங்கள அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு குழந்தை நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தை மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கு. அதுதான் சந்துரு கஷ்டமாக இருக்கு. என்ன என்ன ஜெசி சொல்றீங்க? ஒரு குழந்தை தான் நல்லா இருக்கா? ஜெசி, எனக்கு 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். என்ன ஜெசி? அம்மா, தலை தலை வலிக்குது. அம்மா. சந்துரு, சந்துரு என்னாச்சு? வேலுவண்ணா, வேலுவண்ணா சீக்கிரம் வாங்க. சந்துருவை தூக்குங்க. அவர் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாரு. சந்துரு, சந்துரு எந்திரிங்க. சந்துரு, உங்களுக்கு என்ன ஆச்சு? சந்துரு, சந்துரு. நிம்மதி, இந்திரன். ஜெசி ஜெசி ஒரு 10 மினிட்ஸ் ஜெசி. எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பிளட் பேங்கை காண்டாக்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. ப்ளீஸ் ஜெசி, இப்போ வந்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்கலாம் நல்லா இருக்காங்கல்ல? தன்மை நல்லா இருக்கால? ஐயோ நிம்மதி, தன்மை நல்லா இருக்கான். குழந்தைங்களும் ஓகே, அது பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ சந்திரனுக்கு மயக்கம் வந்துருச்சு. அவரை வேற பெட்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். ஜெசி, என்ன சொல்ற? ஆமா இந்திரன், சந்துரு கிட்ட இது மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் அண்டர் மெடிகேஷன்ல இருக்கிறதுனால அதிர்ச்சியான விஷயத்த கேட்டோடனே வாங்கிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏற்கனவே மாமா பழசெல்லாம் மறந்ததுனால அடிக்கடி அவருக்கு தலை வலிக்கும். இப்போ இந்த ஷாக்கிங்கான விஷயத்த கேட்டோன்னே வாங்கிட்டாரா? ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்போ தன்மையை பார்க்கறதா இல்லை மாமாவை பார்க்கறதா? ஓகே, இப்போ மற்றவங்களாம் எங்க? எல்லாருமே பிளட் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறதுக்கு தான் போயிருக்காங்க. நாங்களும் எங்க ஹாஸ்பிட்டல் டிஸ்பிளேல போட்டிருக்கோம். பேஷண்ட்ஸை பார்க்க வரவங்க, அப்படி இல்லைன்னா வேற யாராவது காண்டாக்ட் இருக்கிறவங்கன்னு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக ஹாஸ்பிட்டல் டிஸ்பிளேல இருக்கு. பார்த்துட்டு கண்டிப்பா வருவாங்க. ஓகே ஜெசி. நிம்மதி, நீ இங்கே இரு. நான் சந்துருவை போய் பார்த்துட்டு வரேன். சரிடா. ஜெசி, சந்துருவை செக் பண்ணியா? என்னாச்சு அவனுக்கு? செக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி தன்மையை செக் பண்ணணும். நான் வேற டாக்டர் விட்டு சந்துருவை செக் பண்ண சொல்லியிருக்கேன். தன்மைக்கு உண்மையை சொல்லணும்னா 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை தான் இப்போ நல்ல மூமெண்ட்டோட இருக்கு. இன்னொரு குழந்தை அசைவே இல்லாம இருக்கு. எங்களோட ஸ்கேன்ல அதான் நாங்க பார்த்தோம். ஐயோ கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது? ஒரு குழந்தை தான் நல்ல மூமெண்டோட இருக்கா, இன்னொரு குழந்தை அசைவே இல்லாம இருக்கா? அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் சந்துரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. சரி, இப்போ டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க சீக்கிரம் பிளேட் ஏதாவது அரேஞ்ச் பண்ண பாருங்க. இல்ல எங்க சைட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்க சொல்றோம். சரி. தன்மை, கடவுளே, தன்மைக்கும் 2 குழந்தைங்களுக்கும் எங்க மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒரே நேரத்துல ஏன் இத்தனை சோகத்தை தர? இவங்க எல்லாரும் நல்லபடியா திரும்பி வரணும். நிம்மதி, அம்மா. என்னம்மா, எதுவும் தெரிஞ்சதா? பிளட் எதுவும் கிடைச்சதா? இல்லம்மா, எல்லாரும் தேட போயிருக்காங்க. டாக்டர் எதுவும் சொன்னாங்களாமா? என்னம்மா சொன்னாங்க? நீ ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? தன்மைக்கு தன்மை நல்லா இருக்கலாம். ஆனா ஆனா ஏய், என்னடி ஆனாங்கிற? சொல்லுடி, என்னடி சொன்னாங்க டாக்டர்? குழந்தைங்க 2 பேர்ல ஒண்ணுதான் நல்லா ஆக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இன்னொன்னு மூமெண்டே இல்லையா அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஐயோ கடவுளே, என்னடி சொல்ற? ஆமாம்மா, அப்படிதாம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை கேட்டோடனே சந்திரமாமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவரை தனியா வேற பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. ஐயோ, என்னம்மா சொல்ற? அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா சொல்றேம்மா. இப்பதான் பிள்ளைங்க நல்லா பொழைச்சு வரணும்னு சாமி கிட்ட கோவில போய் நானும் உங்க அம்மாவும் வேண்டிக்கிட்டு வரோம். வந்தோடனே இவ்வளவு விஷயம் சொல்றியேம்மா. ஐயோ, என்னால முடியல. என் மருமக, என் 2 பேர குழந்தைங்க, என் பையன், இப்படி எல்லாருமே எங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்களே. மலருமா, ஒண்ணும் இல்ல, நீங்க அழாதீங்க, நல்லா ஆயிடுவாங்கம்மா. 4 பேரும் நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேருவாங்க. நீங்க அழாதீங்க. அம்மாடி, என் பொண்ணு எங்க மறைக்கும். அவனை ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வரேம்மா. நேரா போங்கம்மா, இந்திரன் அங்கதான் இருக்கான், போய் பாருங்க. ஐயோ, இப்ப நான் மாப்பிள்ளைய பாக்குறதா இல்ல தன்மைய பாக்குறதா? நீ வா, ஒரு எட்டி தன்மையை போய் பார்த்துட்டு வந்துடலாண்டி. சரிம்மா. நிம்மதி, ஜெசி, கடவுளோட புண்ணியத்துல தன்மைக்கு பிளட் கிடைச்சிருச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல் டிஸ்பிளேவை பார்த்துட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்தவங்க நான் பிளட் தரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிளட் தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு தன்மை உடம்புல. ஜெசி, அப்பா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ உள்ள தன்மைக்கு பிளட் ஏறிக்கிட்டு இருக்கா?
குழந்தைங்கள நம்ம எடுத்துடலாம். பிளட் ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். ரெண்டாவது குழந்தை மூமெண்ட்டுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணுவோம். சரி ஜெசி. சுசி, நாங்கள் இப்படி வெளியே இருந்து பார்க்கலாமாம்மா? பாருங்கம்மா, பார்த்துட்டு எங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருங்க. சரிம்மா, என் பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். அப்புறம் பிளட்டு கொடுக்குற அந்த தெய்வம் மாதிரி வந்தாங்களே, அவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். பாருங்கம்மா. ரொம்ப நன்றி கடவுளே. யாருமே இல்லையே பிளட் கொடுக்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்துல ஒருத்தவங்க வந்து பிளட் கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.